அப்புறம் மட்டும் பார்த்தா 4 மணிக்கு மழை வந்துருச்சு. கஷ்டமான உனக்கு ஏமா? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ vlog. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வீடியோ மார்னிங் 8 o'clock அப்லோட் பண்ண வேண்டியது. இன்றைக்கி வந்து ரொம்ப டைம் லேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இப்போ வந்து ஈவினிங் 10 o'clock மேலே ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் என்னோடய கன்சிஸ்டன்ட்டி மிஸ் பண்ணக்கூடாது. அதாவது நான் டெய்லி vlog அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து 8 o'clock அப்லோட் பண்ணுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு நாள் அதாவது என்னோடய கன்சிஸ்டன்ட் பிரேக் ஆகிடுச்சு. எனிவே கைஸ், இப்படி ஃபுல்லாக பாருங்கள். பட் இனிமேல் வர டேர் வந்து கண்டிப்பாக 8 o'clock நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுவேன். இன்னும் 4 மணி சவந்த மேலே மழை வருது. மழையில் நனைஞ்சிட்டே பால் பேசுகிற. ஓ, கஷ்டமா இல்லை உனக்கு? நல்லா தான் பார்த்தீங்கன்னா மழை வந்து 4 மணிக்கு பெய்ஞ்சிச்சு. நைட்டு 11 மணிக்கெலாம் தூத்த போட்டுட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் மட்டும் பார்த்தா 4 மணிக்கு மழை வந்துருச்சு. கஷ்டமா இல்லை உனக்கு ஏமா? மழை பெய்யுது. சாணியில போய் நின்றுக்கிறாள. சும்மா நீ வா. மாடு நிற்க மாட்டேங்குது, நந்தவட்டி இந்த இடமா நிற்க மாட்டேங்குது. மழை பெய்யுதுப்பா. கோழியில் எங்கேயும் பிடிச்சி கம்மிட்டு தான் 1000 சென்ட்ஸு. மழை பெய்யுற சவுண்டு கேட்குதா? வரேன். லைட்டா கோழி பிடிக்கணுமா? ஆயா எங்கே கோழி காட்டை கழிச்சு வருமா? கட்டிப்பாடு செஞ்சிரு. வரேன். ஏழு மணிக்கு இருந்துச்சு எப்படி? ஏங்க மேடம், 7 மணிக்கு இருந்துச்சு எப்படி? ஐயோ அம்மா, என்ன கீழே விழுந்துருப்பேன். 7 மணிக்கு பாடவே இல்லை. ஹாய் காய்ஸ், நான் செலிபிரிட்டி ஆகணும்னா இதுக்கு நீங்களும் ஹெல்ப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நீங்கள் ஆனதாக இருக்கேன். அண்ணா பாட்டி எதுக்கு வாங்கண்ணா? எதுக்கா காசு? ஓ, சிக் ஃபைல் வாங்குறதுக்கா? பெருசு 5 கூட வாங்கிக்கோ. எதுக்கு? அம்மு தேவனி பட்டம் வர்றதுக்கா? ஏமா கண்ணு தெரியுதா? அதுக்குள்ள ஒன்றுமே பண்ண முடியாது. செயற்படுத்து கண்ணாடி அப்படிதான் பண்ணுவாங்க. செயற்படுத்து கண்ணாடி. எனக்கு வழக்கு மட்டும் அடிச்சாங்க தெரியுமா? எதுக்கு? கண்ணு குடிச்சுட்டு லாவனுக்கு அப்படிதான். நான் கண்ணு வலிக்குதுன்னு சொல்லிட்டு கையாடு. சரி, நீ ஓமக்கு நேற்று என்ன பண்ண? நான் முடிச்சிட்டேன். பொட்டேங்க கண்ணு துடிக்குது. கண்ணு துடிக்குது. அது பேக்ல துவைக்க பழக்கமா இல்லையா உனக்கு? ரைட். பேக்ல துவைக்க மாட்டியாடா? கௌசி, உன் பேக் துவைக்காம போட்டு கொண்டு போயிட்டு இருக்கிற. அக்கா, அண்ணா நீ எதுக்கு உன் பேக் என்கிட்ட கொடுத்த? நான் எடுக்கவே இல்லையே. இந்த பேக் என்கிட்ட கொடுத்த. கௌசி, உன் பேக் நான் தடிக்க வச்சு துவைச்சு போட்டு வச்சு என் பேக் உன் பேக் எதுக்கு என்கிட்ட? நான் கொடுக்கல. உன் பேக் எதுக்கு என்கிட்ட கொடுத்த? இல்ல, நான் எடுக்கவே இல்ல. சரி, உன் பேக் எதுக்கு என்கிட்ட கொடுத்தேன்னு நான் கேக்குறேன். நீ என்ன பண்ணு? அக்கா இதுல நோட்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துட்டு போக சொல்லுது. இந்த பேக்ல வெயிட் தாங்க கிழிஞ்சிரும். பார்க்கலாமா? வெயிட் கிழிஞ்சிருந்தா நான் சொன்னேன். வெயிட் தாங்கிடா. நோட் எடுத்து போன நீ 4 நோட் எடுத்து போன போதாதா? போய் சப்மிட் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ணா ஐல வாங்கி வச்சுக்கோங்க. 3 வருஷத்துக்கு நோட். மட்டும் தான் ஏன் மறுபடியும் 3 வருஷத்துக்கு இதே நோட்டா அம்மாவுக்கு?
ஆ 8வது வரைக்குமா? சாப்பிட்டேன். எஸ் எஸ். அம்மா 8வது வரைக்கும் தான் நோட்டா? 6வது வருஷம் 6வது பைத்தியம். 8வது வரைக்கும் இப்போதானே 3 வருஷத்துக்குண்ணா. சரி போலாமா? பாருங்க அற்புதமான லஞ்ச் பேக். மிக அற்புதமான லஞ்ச் பேக். ஆட்டுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டு. சோத்தினத்தி மயக்கம் வந்துருச்சு எனக்கு. ஆமாம் ஆமாம் மயக்கம் வந்துச்சு. அந்த ஆடு மேயவே மாட்டேங்குது. நேற்றுக்கு வளர்க்க முடியல. மயக்கம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு தூங்கத்தை பாரு. அப்படியா? காற்று இப்படி அடிக்குது. மழை வருமா? ஆ இன்னைக்கு பருத்தி எடுக்கிறேன்னு சொல்லி மயக்கமாக வருதுன்னு சொல்லி ஆடு விட்டு போகிறேன்னு டெம்மி கொடுத்துட்டா. ஆட்டெல்லாம் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது. தண்ணியில் ஆட்டிங்குது. அது வேறு ஆடு வேறு அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு ஆடு விட்டு போட்டு டெம்மி கொடுத்துட்டா. ஆ இன்னைக்கு அடிக்கிற காற்று பார்த்தா மழை வருமா? நேற்று என்னமோ அப்படி முடஞ்சி, ஆனால் மழை வரல. அதில் தண்ணி ஊற்று. எதில்? மீன் அரிசி அப்படிதான் புண்ணாக்கு போட்டோன்னா அரிசி அப்படிட்டாங்களா இருக்குது. அட ஆயா எல்லாம் தின்னே பிச்சாயா? தாலியை வலிச்சு நக்கி வச்சுக்குதாயா? முழுன்னு கொஞ்சம் கூட இல்லை, கொஞ்சமாக ஒட்டிக்கிட்டு இருக்குது. அது நக்குது. போய் போடுற இந்த கிரையாரன்னு தண்ணி போடுற. அடுத்த போட்டு நக்கு நக்கி வச்சு தாலியை. என்ன பார்க்குற? போய் தவிடு போடு போ. தவிடு ஒருபடி எழுதிட்டு போய் போட்டு போயா. மௌலி அசியமாக பறிச்சிருக்கிறான். அத்தாம்பா ஒன்று கிடையாது, முறுக்கிறது கிடையாது. இது போயது தெரியல, இது போயிதுப்பா. நானும் என்னடா வண்டி இது முறுக்கிறது அப்படியே ஒரு மாதிரி லூஸ் ஆகுதுன்னு போனேன். இப்போ வரக்காத்தான் பார்த்தேன் கலண்டுகிட்டு இருக்குது. தாத்தா கூட போக முடியாதா? இன்னைக்கு உன் டெய்லியெல்லாம் போட்டுக்குதா? ஜாலியாக படுத்திட்டுக்கிறா? என்னோடய கன்சிஸ்டன்ட்டி, அதாவது மார்னிங் 8 o'clock வீடியோ அப்லோட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன கன்சிஸ்டன்ட்டி பிரேக் ஆனது காரணம் வந்து, அப்போ வந்து நைட் வந்து ஏதோ கோயிலுக்கு போயிருந்தாங்க. அதாவது பழனி பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆக்சுவலி நேற்று நைட்டு. ஸோ அப்போ போனதுனால பருத்தி எடுக்கிறது வந்து ஒரு ஆள் குறையும் இல்லையா? ஸோ அதனால் வந்து காட்டில் வந்து மழை பெஞ்சு பருத்தி வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல, கொஞ்சம் வேஸ்ட் ஆகிரும். அதாவது ஒரு மாதிரி பருத்தியில் வந்து ஒரு மாதிரி சேதாயிரும். அது வந்து அது சேதாயிரும். ஸோ அதனால் வந்து என்னை வந்து யாரும் வீட்டில் இருக்கிறீங்க எடுக்க சொல்லலை. ஸோ நானே வந்து போய் எடுத்தேன். அதனால் வந்து என்னால் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. உங்களுக்கு தான் தெரியுமில்ல, என்னோடய வீடியோஸில் வந்து நான் மோஸ்ட்லி வந்து இங்கேருந்து அப்லோட் பண்ண மாட்டேன். அதாவது எங்கே நல்லா டவர் கிடைக்குதோ, அதாவது ஒரு கோணபுரம் அந்த டவுன் தான் போய் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு நானும் சரி பருத்தி எடுத்துகிட்டு வந்து ஒரு 10 o'clock கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் அப்பயும் அப்லோட் பண்ண முடியல. ஆனால் அப்படியே தள்ளி போய் அப்புறமேட்டு ஈவினிங் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்பயும் முடியல. அப்புறமேட்டுக்கு இன்றைக்கி எப்படியோ ஒன்று அப்லோட் பண்ணி ஆகணும்னு சரி இப்போ வந்து ஒரு 10 மணிக்காட்ட உட்காந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலி வியூஸ் போகலை அப்படிங்கிறது வந்து 2ஆம் பட்சமாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வியூஸ் போகும்னு நம்புகிறேன். எனிவே கைஸ், என்னோடய வியூவர்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதாவது இதுக்கப்புறம் நிறைய புது வியூவர்ஸ், அதாவது என்னோடய ஃபேமிலிக்கு உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். என்னோடய ஃபேமிலிக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.